ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ 9th வீக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங் தான் பார்க்குறோம். 9th வீக்கு 3rd டேங்க. ஸோ இன்னைக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து உங்களுக்கு யார் பிடிச்ச நபர் இருக்காங்க, உங்களுடைய ஃபேவரட் யார், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க, யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விட்ற மக்களை யார் என்று நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நிறைய பேர் வந்து முதல் இடத்துல இருக்கிற நபர் பேர் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ எனக்குமே அவர் தான் வந்து ஃபேவரெட்டு. ஸோ அதனால் உங்களோட கமெண்ட் போட்டு விட்ருங்க. ஸோ முதல் இடத்துல இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு சேரும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் பார்த்து போடுங்கள். ஸோ முதல் இடத்துல நபர் யார்கிட்ட கானா வினோத் அவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ கானா வினோத்துக்கு வந்து நாமினேஷனில் வந்தாலே வேற லெவலுங்க, தெறிக்க விடுவார் ஓட்டுகளை. ஸோ எல்லாருமே அவர் தான் ஓட்டு போகிறாங்களா எப்படின்னு தெரியல, அந்தளவுக்கு ஓட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. அவரோட ஓட்டிங் பார்த்தா வந்து 87,210 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 25% எடுத்திருக்காரு. உண்மையால ஒரு நல்ல ஓட்டிங் சொல்லலாம், நல்ல பர்சன்டேஜ் சொல்லலாம். மூணாவது நாளே வந்து 87,000 1 லட்சம் ஓட்டு எடுத்து பெரிய விஷயம் தான். அப்புறம் ரெண்டாவதுல நம்ம பார்வதி இருக்காங்க. ஸோ பார்வதியோட ஓட்டிங் தான் வந்து 51,870 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 14%. ஸோ நம்ம பாருக்கும் இவருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, பாரு கேம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த டாஸ்க் கொடுத்ததுலேருந்து வந்து சரியாகவே கேம் இல்லாத மாதிரி தெரிலங்க. அந்த நக்லிஸ் டாஸ்க் கொடுத்தாங்களா, அதுலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா முன்னாடிலாம் வந்து போனாலும் சூப்பராக கேம் விளையாடி ரொம்ப நீட்டாக இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது நம்ம பாருவான்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோன்னா வந்து வேறு மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மூன்றாவது இடத்துல இருக்கிற நபர் வந்து நம்ம திவ்யா அவர்கள் இருக்காங்க. திவ்யாவோட ஓட்டி வந்து 35,189 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 10% எடுத்துருக்காங்க. ஸோ திவ்யாவோட கேம் எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன கேம் ப்ளே பண்ண போகிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னே தெரியலங்க. ஒரே விஷயத்த வந்து 10 தடவை இல்லை 100 தடவை 1000 தடவை சொல்லிகிட்டே இருக்காங்க, தவிர்த்து கேம் பிளே என்ன கொண்டு வராங்கன்னு தெரில. அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை வந்து இது ஷோ பண்ணிவிட்டு எப்படியும் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க போகிறாங்கன்னு தெரில. ஆனாலுமே மக்கள் வந்து அவங்களுக்கான ஓட்டுகள் போட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 4வது இடத்துல வந்து விக்கல்ஸ் விக்ரம் இருக்காரு. ஸோ விக்கல்ஸ் விக்ரமோட ஓட்டிங் பார்த்தோன்னா வந்து 30,895 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 8%. ஸோ விக்ரமுக்கு வந்து சரியான ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரோல் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அந்த நெக்லெட் டாஸ்கில் வந்து எம்ஆர் ராதா சார் மாதிரி ஒரு நல்ல டாஸ்க் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து எப்பவுமே வந்து ஏதாவது வந்து ஷோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவரோட டேலண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஷோ பண்ணுற மாதிரி இந்த வாய்ஸ் வந்து பயமாக எடுத்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட சேஃப் ஜோனில் அவர் இருக்கார். ஓகேங்களா, ஸோ ஒரு சேஃப் ஜோனில் என்னென்ன பேசணும், என்னென்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து சில மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்காம இருக்குது. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இதில் தான் இருக்கார். ஃபுல்லாக பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்லணும், அந்த ஒரு கண்டிஷனில் அவர் இருக்கார். அப்போ 5வது இடத்துலேருந்து கமருதீன் ஓட்டிங் வந்து 28,872 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 8% எடுத்திருக்காரு. கமருதீன் வந்து கிட்டத்தட்ட சண்டே வரைக்கும் சூப்பராக இருந்தாருங்க. மண்டே கூட ஓரளவு நல்லா இருந்தது. இந்த டியூஸ்டே வெனஸ்டே டோட்டலாக வந்து வேறு மாதிரி ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து நம்ம பாரு கூட சேர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பாரு கூட சேர்ந்தாலே சண்டை தாங்க அவர். நான் இது வரைக்கும் ஆர்வம் கூட இருந்தார், எந்த ஒரு சண்டையுமே கிடையாது. 2-3 வாரமாக வந்து ரொம்ப நீட்டாக வேறு லெவலாக இருந்தாப்புல. இப்போ வந்து பாரு கூட சேர்ந்துட்டாரு. சேர்ந்ததுலேருந்து அந்த பயங்கர சண்டை போயிட்டுருக்கு. அந்த நக்லிஸ் டாஸ்கில் வந்து பயமாக சண்டை. ப்ளஸ் அந்த ஈவினிங் நம்ம அவளோட வெயிட் பண்ணியிருந்தோம், ப்ரமோவில் காலைல போட்டாங்களே எப்படா அந்த சண்டை வரன்ற, அந்த சண்டை இப்போ முடிஞ்சிடுச்சு. அந்த சண்டையிலுமே வந்து பாரு பக்கத்தில் இருக்கிறதால பாருவெல்லாம் சண்டையாக இருக்குது. மற்றபடி வந்து ஒரு நார்மலாக சண்டை போட மாட்டேன். அரோரா வந்து ஒரு செகண்ட் கூட அந்த பக்கம் போகல. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கடா, பாருக்கிட்ட நான் பேச மாட்டேன், கமருதீன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன், நீங்கள் என்ன சண்டை போட்டேன் சைலண்ட்டாக இருக்காங்க. அரோரா இருந்தால் கமருதீன் ஓகே எனக்கு தெரிஞ்சு. 6வது இடத்துல வந்து பிரஜனோட ஓட்டிங் வந்து 20,537 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 5% எடுத்திருக்காரு. ஸோ பிரஜனோட கேம் வந்து அவர் கொடுத்த வந்து ஜம்பலிங்கம் அந்த ஒரு டாஸ்க் வந்து அவர் பாட்டும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டாரு, நல்லபடியாக இருக்குது. ஸோ நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். பட் வந்து அவருக்கு வந்து சில டேலண்ட் வந்து டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்றது நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். அப்போ 7வது இடத்துல சாண்டா இருக்காங்க. சாண்ட்ராவோட ஓட்டிங் வந்து 20,432 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5% எடுத்துருக்காங்க. சாண்ட்ராமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ரோல் வந்து டாமி என்ற ரோல் ஒன்று கொடுத்துருந்தா, அந்த ரோல் வந்து அவங்க நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சில இடத்துல இங்கிலீஷில் பேசணும், சில இடத்துல தமிழில் பேசணும். அவங்க கொடுத்த ரோல் வந்து ஓரளவு பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த பிரஜன் கூடியும் மற்றும் திவ்யா கூடியும் வந்து சேரக்கூடாதுன்ற ஒரு பயங்கரமாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது. இந்த கேமை விட்டு வெளில போனதுக்கு தான் அவங்களாம் சேரணும். ஸோ இந்த கேம் நம்ம யாருன்னு காட்டணுன்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஆவலாக இருக்காங்க போல இருக்குது. ஸோ அதுக்கான ஒர்க் அவுட்டும் பண்ணுற மாதிரி இருக்குது.
8ஆவதுல அமித் இருக்கு. அமித்தோட ஓட்டிங் வந்து 18,374 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5% எடுத்திருக்காரு. ஸோ அமித்துக்குமே வந்து அவர் கொடுத்து ரோல் பண்ணிட்டு, பட் சில இடத்துல வந்து அவர் ரோல் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்டாக வந்து ப்ராப்பராக பண்ணுற மாதிரி தெரில. திடீர்னு வந்து அவருக்கு கொடுத்தது பார்த்த சாரதி ஏதோ ஒரு ரோல் கொடுத்தாங்க. அந்த ரோல் வந்து அடிக்கடி அமித்தா மாறுறாரு. அதெல்லாம் வந்து தவறுகள்னு சொல்லி பிக் பாஸ் கூப்பிட்டு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு. கழுவி ஊற்றிருக்காரு. அந்த வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாராவது வந்து பார்க்கணும்னு நினச்சா அந்த வீடியோவை பாருங்கள். 9ஆவதுல கனி இருக்காங்க. ஸோ கனியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 18,285 ஓட்டுகள், 5%. அவங்களுக்கு கொடுத்த அந்த கோபால் பாவி அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதை தவிர்த்து வந்து வேறு எதுவுமே பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல. ஓகேங்களா. கனிக்கு வந்து நல்ல மக்கள் வந்து நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஓட்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டில் வச்சுருந்தாங்க. பட் வந்து கனிக்கு வேறு என்ன பண்ணணும்னு தெரியல. சமைக்கிறதை தவிர்த்து வேறு என்ன பண்ணுறது அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவங்க அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த கொடுத்த ரோல் வந்து ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. 10ஆவது இடத்துல வந்து சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷாவோட ஓட்டிங் வந்து 17,673 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5% எடுத்துருக்காங்க. சுபிக்ஷாவுக்குமே வந்து அந்த நாகேஷ் சார் மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணல. ஓரளவுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ரோல் வந்து இவங்க மோனிகா இருக்காங்க திரும்ப உங்களுக்கு டாப்புக்கு கூப்பிட்டு அவங்களாம் வந்து சூப்பராக பண்ணாங்க. அந்த மாதிரி ரோல் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ நாகேஷ் சார் மேலே செம்மையாக பண்ணாங்க. இவங்க கூட கம்பேர் பண்ணல சொல்கிறேன். அவங்க வந்து அந்த ரோல் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் சுபிக்ஷாவுமே கொஞ்சம் நல்லா வந்து இந்த ரோல் கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷப்பட்டதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா சூப்பர் ரோல் இல்லை, நாகேஷ் சார் ரோல்லாம் வந்து கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். பட் அந்த ரோல் இவங்களுக்கு கொடுத்துருக்கிறதால இவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இருக்குது நம்ம எஃப்ஜே அவர்கள்லாம் இருக்கார். எஃப்ஜேவோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 17,002 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 4%. ஸோ இந்த வாரம் எஃப்ஜே வெளியேற வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து பிக் பாஸ் வேற யாரையா தூக்கி விட்டுருவார். ஏன்னா வந்து மன்ன பிஷலில் வந்து கடைசியாக இருக்கிற நபரை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து அவங்க போகாமல் வேறு நபராக போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கனி அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கனி வந்து லாஸ்ட் வீக் வந்து எவிக்ஷன் என்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா திடீர்னு நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இந்த வாரம் வந்து கனி அவர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லைன்னா சுபிக்ஷா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எஃப்ஜே வந்து அவ்வளோ சீக்கிரமாக அனுப்புவாங்களான்னு தெரியல. ஸோ எஃப்ஜே வந்து அந்த லவ் ட்ராக்குள்ளே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் இந்த லவ் ட்ராக்கை வந்து பிரித்து விட்டாங்க. ஓகேங்களா. இப்படி இருந்த லவ் இப்படி பிரிஞ்சிச்சு. அதனால் வந்து அவருக்கு லவ் ட்ராக் இல்லாத அவர்கிட்ட வந்து எந்த ஒரு கான்செப்டுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாரா, வேறு எப்படி கேம் விளையாட போகிறேன்னு தெரியல. கல்லன் என்ற ரோல் கொடுத்தாங்க. பட் வந்து அவரை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. பட் எல்லாருமே அந்த ரோலை விட்டு வெளில வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து வெளில வந்துகிட்டே இருக்காங்க. அதனால் பிக் பாஸ் ரொம்ப கடுப்பாயிட்டார். ஸோ இது வந்து டாஸ்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மக்களே. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தா கமெண்ட் போடுங்க. ஸோ ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்கள் எல்லாம் மறக்காமல் பார்த்தீங்கன்னா மருத்துவ சந்திக்கலாம். நன்றி.